என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக முழுமையாக கேட்டு நீயாக ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். ஏனென்றால் உன் துணையின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணானவள் உன் துணையிடமிருந்து உன்னை பிரிப்பதற்காக ஜோதிடம் பார்க்க சென்றிருக்கிறாள். அதிலும் வெற்றிலை ஜோதிடம். அது மிகவும் அரிதான ஒரு ஜோதிடம் அல்லவா? அவ்வளவு எளிதில் யாருக்கும் இதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்காது. ஏனென்றால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இதையெல்லாமும் வைத்து ஒருவருக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலோ, ஒருவரின் வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நினைத்தாலோ அது அவர்களுக்கே திரும்பச் சென்றுவிடும். நியாயமாக இருந்தால் மட்டுமே ஒரு காரியம் நடக்குமே தவிர, நியாயமில்லாத ஒரு விஷயம் நிச்சயமாக அவர்களுக்கு பேராபத்தை கொடுத்துவிடும் என்பது உண்மை. இது புரியாமல் தான் இவர்கள் வெற்றிலை ஜோதிடம் பார்க்க சென்றிருக்கிறார்கள். சென்றிருந்த இடத்தில் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று உணர வேண்டிய காலகட்டம் இது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எதிர்பார்த்து கொண்டும் நம்பிக்கையோடும் வாழ வேண்டிய நேரம் இது. யார் என்ன செய்தாலும் நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் பொழுது எதை பற்றியும் இனி யோசித்து நீ கலங்க வேண்டாம். ஆனால் சுற்றி நடந்த விஷயங்கள், இவர்கள் எல்லாமும் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லோரையும் நல்லவர்களாகத்தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்முடைய அன்பிற்கு தகுதியானவர்கள் தானா என்று நாம் யோசிக்கும் பொழுது அந்த இடத்தில் பல கேள்விகள் உனக்குள் எழும்ப வேண்டும். நம் துணையிடம் இருந்து நம்மை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு ஒருவர் நிற்பது எந்த வகையில் நியாயமாக முடியும்? நமக்கான வாழ்க்கை ஒரு முறை. எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் நாம் தான் அனுபவிக்கிறோம். எந்த நிலையிலும் யாரிடத்திலும் சென்று எந்த ஒரு உதவிக்காகவும் நிற்கப் போவதில்லை. யாரிடத்திலும் கையேந்த போவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த வராகி நான் உன்னோடு துணை இருப்பதில் எல்லாமும் இனி உனக்கு நடக்கப் போவது என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்று நான் அறிவேன். எப்படியாவது இந்த வாழ்க்கை என்ற போராட்ட களத்தில் நமக்கான வாழ்க்கையை மட்டும் நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ எதிர்பார்க்கிறாய் அல்லவா? இப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும், இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் நடக்கும் அத்தனையையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ நினைக்கின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு ஒரு மன உறுதியை கொடுத்திருக்கும். எப்படியாவது இந்த வாழ்க்கையை கடந்து நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கும். இது போன்ற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்து நிற்கும் இந்த நேரம், இவை எல்லாவற்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் நமக்காக ஒரு விஷயம் நம்மை தேடி வருகின்ற இந்த நேரம், இப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இவர்கள் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்களை உனக்கு கொடுத்தாலும், நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உனக்கான ஒன்றை
இவர்கள் சரியாகவே நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உனக்கென தெய்வம் உன் முன்னால் நின்று உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்களில் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் போல சரியாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான ஒரு விஷயத்தை யோசித்து எப்பொழுதுமே நாம் நினைக்கும் எல்லாவற்றையும் சரியாக நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்மை சூழ்ந்து நிற்கின்ற எந்த ஒரு விஷயங்களினாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளும் நடக்காது. எதையும் புரிந்து கொள்ளாமல் நின்றுவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து அதன் பிறகு கலங்குவதை விட ஆரம்பத்திலேயே ஒரு தெளிவு கொண்டு விட்டோமானால், நம்மை சுற்றி இருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதலோடு நாம் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதுமே தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இது போன்ற நேரங்களில் எல்லாமும் இனி உன்னை தேடி வந்து நான் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாமும் உன்னை தெளிவுபடுத்தட்டும். உன்னோடு உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை எல்லாமும் நீ நினைத்திருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த விஷயம் எப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய எண்ணங்களையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே உன்னை சுற்றி வந்து சோதிக்கவும், வேண்டும் என்றே உன்னை சூழ்ந்து வந்து காயப்படுத்தவும் இவர்கள் எண்ணியது மட்டுமல்லாமல், உன் துணையோடு நீ சிரித்து பேசிய நேரங்களில் எல்லாமும் அவரிடமிருந்து உன்னை பிரிப்பதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகள் என்னவென்றும் நீ அறிவாய். நேரத்திற்கு தகுந்தாற் போல பேசுவதும், நேரத்திற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்வதும், நீ இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, நீ இல்லாத பொழுது ஒரு பேச்சு என்று இவர்கள் இருந்து கொண்டிருப்பதுமாக இருக்கிறார்கள் அல்லவா? இதையெல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை நாம் சரியாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எப்படிப்பட்ட நிலையிலும் உன் குடும்பத்தில் யார் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நீ மட்டும் சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் இவர்களினுடைய எண்ணங்கள் தான் உண்மையாகவே இந்த தாய்க்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இனி உனக்கு நான் சொல்வது போல நடக்கிறதா என்று சற்று சிந்தித்து பார். உன் துணையோடு நீ சிரித்து பேசிவிட்டால் உடனே நிச்சயமாக அவர்களின் வயிறு எரிந்து விடுகிறது. ஒன்று, இந்த பெண் வாழ்க்கையை இழந்தவள் அல்லது வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து நிற்பவள். இப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இது போன்ற காரியங்களை செய்கிறாள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இவள் அவளுக்கு சாதகமாகவும் உனக்கு எதிராகவும் பயன்படுத்துகிறாள். நீ செய்யாத தவறை எல்லாமும் செய்தது போல சுட்டி காட்டியும், நீ அவளுக்கு கொடுத்ததை கூட இல்லை என்று மறுத்தும் அவள் மற்றவர்களிடம் உன்னை பற்றி தவறாக பேசிக்கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட இவர்களினுடைய மனநிலையினால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மிகப்பெரிய அளவில் மனமுடைந்து காணப்படுகிறாய் அல்லவா? மிகப்பெரிய அளவில் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்கிறாய் அல்லவா? இவர்கள் இத்தோடு நிறுத்தவில்லை, ஜோதிடம் பார்க்க சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி கிடைத்திருக்கிறது. அது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
என் குழந்தையே, சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் எப்படியாவது உன்னை தனியாக நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. எப்படியாவது உன்னை தனியாக இருக்க வைத்துவிட வேண்டும் என்பதில்தான் இவர்களினுடைய எண்ணமும் முழுக்க முழுக்க இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று நடக்கும் எல்லா நிலையையும் புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நான் சொல்வது போல உனக்கான ஒன்றை இனிமேலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இவர்கள் ஜோதிடம் பார்க்கச் சென்ற இடத்தில் என்ன நடந்தது என்று நான் சொல்லவா? ஜோதிடம் பார்த்தவர், வெற்றிலை ஜோதிடம் பார்த்தவர் அந்த வெற்றிலையில் உன் முகத்தை கண்ட உடனேயே அவர்களிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? யாரை பற்றி இப்பொழுது என்னிடத்தில் கேட்கிறாய்? இவர் மட்டும் உன் வீட்டில் இல்லை என்றால் உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்றோ தோற்று போயிருக்கும். உன் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இவர்கள்தான் காரணமாக, அதாவது உன்னை தேடி வரும் உன் குடும்பத்தில் நடக்கும் பல நல்ல விஷயங்களுக்கு இவர்கள்தான் காரணம் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் உணர்ந்து கொண்டும் எதையும் புரிந்து கொண்டும் நீ நம்பிக்கையோடும் இருக்கத்தான் வேண்டும். எந்த நிலையிலும் எதையுமே யோசித்து கொண்டிருப்பது போல இவர்கள் உன் வீட்டில் இருந்து நடத்திய நல்ல விஷயங்கள் ஏராளம். இது போன்ற ஒருவர் உன் குடும்பத்திற்கு கிடைத்தது மிகப்பெரிய வரம். யாருக்கும் கிடைக்காத விஷயம் உன் குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. பொக்கிஷமாக அது உன் குடும்பத்தை தேடி வந்திருக்கிறது. கிடைத்தது பொக்கிஷம் என்று தெரியாமல் நீயும் எதையாவது செய்து கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் கையில் கிடைத்ததை அன்போடு அரவணைத்தால் நிச்சயமாக சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே சரியாகவே உனக்கு நடந்துவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் இவர்கள் மட்டும் இங்கு இல்லை என்றால் உன் குடும்பமே நிலைகுலைந்து போய்விடும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கும் இவர்கள்தான் காரணம். உன் குடும்பத்தை நோக்கி வந்த எத்தனையோ தீய காரியங்கள் தடைப்பட்டு நிற்பதற்கும் இவர்கள்தான் காரணம். நல்ல விஷயங்கள் இங்கு வருவதும் தீய விஷயங்கள் இங்கிருந்து ஓட்டம் எடுப்பதுமாக இருக்கிறது. இது போன்ற நேரங்களில் இனி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் குடும்பத்திற்கு வந்த பிறகு அங்கு நடந்திருக்கும் மாற்றங்கள், உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தோன்றும் ஒவ்வொரு எண்ணங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ சற்று என்னவென்று பார்த்திருக்க வேண்டும் அல்லவா? அதை எல்லாமும் விட்டுவிட்டு தேவையில்லாமல் இவர்களின் மீது பழியை போட்டு கொண்டிருப்பது நியாயமாகுமா? இனிமேலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் உன் வீட்டில் எந்த நல்ல காரியங்களும் நடக்காது. கிடைத்த வரத்தை, வீட்டிற்கு கிடைத்த வரத்தை இப்படி பிரித்து வைக்கவும் வாழவிடவும் செய்யாமல் தடுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக தெய்வம் மிகப்பெரிய தண்டனையை தரப்போகிறது என்று ஒரே போடாக வெற்றிலை ஜோதிடத்தை பார்த்தவர் சொல்லிவிட்டார். இதை சொன்ன பிறகு அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? என்ன செய்வது என்று புரியாமல், தலைகால் தெரியாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் உன்னிடத்தில் ஒன்றும் நடக்காதது போலவும் உன்னை பற்றி குறை சொல்லி கொண்டும் தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு, இவர்களின் குடும்பத்திற்கு நீ வந்த பிறகுதான் நல்ல காரியங்களே நடக்க தொடங்கி இருக்கிறது. ஆனால் நன்றி மறந்தவர்கள் அல்லவா? நீ செய்த எல்லா நன்றியையும் மறந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் பொழுது
அந்த நல்லது நடக்கவே கூடாது என்றும் நினைத்தவர்கள் அல்லவா? அந்த நல்ல விஷயத்தை உனக்கு நடத்திவிடக்கூடாது என்பதில் முழு உறுதியோடு இருந்தவர்கள் அல்லவா? இதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இனி உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் புரிந்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்களுக்கெல்லாமும் முற்றுப்புள்ளி வைக்க தெய்வம் முடிவெடுத்து விட்டது. தெய்வத்தினுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை முதலில் புரிந்து கொண்டு, யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும், யார் உன் வாழ்க்கையில் எத்தனை தீமைகளை நடத்திவிட நினைத்தாலும், என் பிள்ளை இதையெல்லாமும் யோசித்து இனிமேலும் நீ கலங்காதே. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து நடந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலநிலையை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? தேடி வருகின்ற நேரங்களை இனி உனக்காக நான் நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கிறேன். எப்பொழுதும் போல நீ என் பிள்ளையாக சந்தோஷமாக இருந்து கொண்டே இரு. என்ன கெடுதலை செய்கிறார்களோ அது அவர்களுக்கே திரும்பச் செல்லும். தெய்வம் ஒன்றும் புரியாமல் இல்லை. இவர்கள் செய்வதை எல்லாமும் தெய்வம் வேடித்தை பார்த்து கொண்டும் இருக்கவில்லை. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சூழ்ச்சிகளையும் புரிந்து கொண்டு தெய்வம் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் அதற்கான தண்டனைகள் கிடைக்கத் தொடங்கும். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், உன் வீட்டில் இருக்கும் இந்த பெண் வாழ்க்கையை எப்பொழுது இழந்தால் தெரியுமா? எப்பொழுது உன்னை சுற்றி வந்து உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலும், எப்பொழுது உன்னை தேடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுக்க நினைத்தாலும், அப்பொழுதுதான் அவளின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் தொடங்கியது. இது தெரியாமல் நாம் ஒருவருக்கு கெடுதலை நினைத்தால் நமக்கும் கெடுதல்தான் நடக்கும் என்பது கூட தெரியாமல் தேவையில்லாத செயல்களினால் இவள் தன் வாழ்க்கையில் தனக்கான நிம்மதியை தொலைத்து கொண்டிருக்கிறாள். இது எல்லாமுமே ஏதாவது ஒன்றை சார்ந்ததாகத்தான் வந்து கொண்டிருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் எப்பொழுதும் உறுதியோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பிரளயமே வந்தாலும் நம் வாழ்க்கை நம் கையை விட்டு போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் உண்டு என்பதனை நான் அறிவேன். நீ பொறுமை காத்தமைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான ஒன்றை நிலைநிறுத்துவதற்கும் நீ எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனிமேலாவது உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ புரிந்து கொள். சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நாம் யோசிக்கும் பொழுது, நாம் நம்மை சுற்றி வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பயந்து ஓடிவிட நினைக்கும் பொழுது, அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான புரிதலோடு நிச்சயமாக நீ சரியாக வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாகும். அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் திறவுகோலாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருப்பது போல, உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக உன்னை சுற்றி எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தி கொடுக்க வேண்டும். இனிமேலாவது யாரையும் நினைத்து பயப்படாதே. இவர்கள் எங்கு சென்றாலும் அதற்காக வெல்லாமும் நீ கலங்காதே. என் தங்கமே,
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.